சிங்கு இப்ப சோசியல் மீடியால வைரலா இருக்கிற இந்த சமோசா சிங்கோட பிசினஸ் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சயின்டிஸ்டா இருந்தவரு சமோசா கடை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சயின்டிஸ்ட் இந்த வேலை இந்த பதவி எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு இந்த கடையை ஏன் ஆரம்பிச்சாரு, எப்படி இவ்வளவு லாபம் பாக்குறாருங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன். ஏன்னா நானும் ஹாப்பியா இருக்கிறேன். எந்த கவலை இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க, நம்ம வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் வரும். மறந்துடாம பண்ணுங்க. பிசினஸ் ரீதியா எக்கச்சக்கமான ஐடியா சொல்ற பிரவீன் ஆகிய நானே பிசினஸ் பத்தி எங்க போய் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல தான். சோ அதனால நீங்க பிசினஸ்ல வளரணும், ஃபினான்ஸ்ல, ஃபார்மிங்ல ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீடம் ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல எக்கச்சக்கமான கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். வெறும் சமோசாங்க. இந்த சமோசா வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, சமோசா சிங் சொல்லிட்டு. அவங்க ஒரு நாளைக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 30,000 சமோசாக்கு மேல விற்பனை பண்றாங்களாம். ஒரு மாசத்துக்கு 45 கோடி வருமானம் பாக்குறாங்களா. அதை கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது. ஆன்லைன்ல கூட இப்ப ரீசெண்டா அவங்கள பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. எப்பா சமோசா கடை வச்சிருக்கிறவங்க 45 கோடி சம்பாதிக்கிறாங்களா, பேசாம நம்மளும் ஒரு சமோசா கடை வச்சா என்ன, இந்த பிசினஸ்க்குள்ள நம்மளும் இறங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஐடியா கொடுக்குற தான் நான் இருக்கிறேன்ல, வாங்க இத பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி உருவானாங்கங்கற கதையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒரு சமோசா சிங் அப்படிங்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிக்கர் அண்ட் நிதி சிங். இவங்க ரெண்டு பேருமே காதல் தம்பதிகள். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல நம்ம சிக்கருக்கு ரொம்ப நாளாவே இந்த சமோசா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது ஒரு பயங்கர ட்ரெடிஷனலால நம்ம இந்தியால ரொம்ப ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னு கூட சொல்லலாம். சிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்துல இருந்தே இந்த சமோசா கடை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் இவர் நல்லா படிக்கிறவருங்க. இவர் மாஸ்டர் டிகிரி பண்ண காலேஜ்ல எல்லாருக்கும் இடம் கிடைக்காது. மனுஷன் சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய நபர். அவர் அந்த வேலையவே தூக்கி போட்டுட்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வேலையை ரெண்டு பேருமே தூக்கி போட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வர காரணம் என்னன்னா இவங்களோட கனவு. இந்த கனவு ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிசினஸ்க்குள்ள இறங்குனாங்க. சோ இறங்குன உடனே எல்லா வெற்றியும் கிடைச்சிருச்சு, லாபம் எல்லாம் கிடைச்சிருச்சு, பல லட்சம் சம்பாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. நிறைய பேர் இப்ப ஆன்லைன்ல எக்கச்சக்கமான மீம்ஸ் போடுறாங்க, நிறைய பேசுறாங்க. அதுல என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா ஒரு சமோசா கடை வச்சா 45 கோடி ரூபாய் வருமானமா, நம்மளும் இறங்கி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான ரிசர்ச்சும் அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஐடியாவும் இல்லாம எந்த பிசினஸ்க்குள்ள இறங்கினாலுமே நமக்கு லாபம் உடனே கிடைக்காது. உடனே இல்ல, கிடைக்கவே கிடைக்காது. எப்பயுமே அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் கண்டிப்பா முக்கியம். இவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே இதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிசினஸ்க்குள்ள இறங்குறோங்கிறது எப்படி நம்ம சிக்கருக்கு வந்தது அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்ல ஒரு குழந்தை பேக்கரிக்கு முன்னாடி நின்று அவங்க அப்பாட்ட அழுகிறத பார்த்துட்டு இந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பையன் வந்து அந்த பேக்கரியில இருக்கிற மத்த பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லி அழுகவே இல்லையா, சமோசா கேட்டு அழுகுறாராம். ஆல்ரெடி இவருக்கு சமோசா மேல ஒரு லவ் இருந்திருக்குல்ல, இது ரெண்டும் கனெக்ட் ஆகி இப்ப நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை உடனடியா விடுறாரு. 2015ல விட்டதுக்கு அப்புறம் 2016ல இவங்க மனைவி இவங்களும் சேர்ந்துதான் இந்த சமோசா சிங் அப்படிங்கிற இந்த பிசினஸ்க்குள்ளே இறங்குறாங்க. இறங்கினோடனே கடை போட்டாங்களா, எல்லா இடத்துலயும் அவுட்லெட் ஓபன் பண்றாங்களா, வருமானம் 10 லட்சம் 20 லட்சம் வந்துச்சான்னு கேட்டா அதான் இல்ல. அந்த இடத்துல தான் அவங்களோட ரிசர்ச், அவங்களோட ஐடியா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா போய் ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, ஏர்போர்ட்டுக்கு போய் டிராவல் ரிலேட்டடா இருக்கிற பிசினஸ் கூட எல்லாம் டைப் கேக்குறாங்க. என்டர்டைன்மெண்ட், சினிமா தியேட்டர், மல்டிப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு ஒரு டைப் கேக்குறாங்க. சோ இது மூலமா தியேட்டருக்கு வர்றவங்க சமோசா சாப்பிடணும்னா எங்களோட சமோசா கொடுங்க, உங்களுக்கு நாங்க இந்த ரேஞ்சில கொடுக்குறோம். ஃளைட்ல சமோசா விற்கணும்னா எங்களோட சமோசா வைங்க அப்படிங்கிற ஒரு டைப்பை கிரியேட் பண்ணி அங்க இருந்து தான் இவங்களோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா டெவலப் பண்ணி இருக்காங்க. எடுத்த உடனே லாபம் பார்க்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 80 இருந்து 90 லட்சம் மாசம் சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் பெரிய குண்டே விழுகுது. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா அப்படிங்கிறது ஒன்று வருது, லாக்டவுன் வருது. இவங்க முக்கியமா தேர்ந்தெடுத்தது இந்த டிராவலும் என்டர்டைன்மெண்ட்டும். இந்த டிராவல் என்டர்டைன்மெண்ட் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா அது என்னைக்குமே அழியவே அழியாதுங்கிறது ஒன்று தெரியும்ல. ஸோ அதை தேர்ந்தெடுத்தாங்க. கடைசியில் கொரோனா வந்து அதை தான் முதல் க்ளோஸ் பண்ணுச்சு. அந்த இடத்துல டோட்டலா டவுன் ஆகி ஒரு நாளைக்கு ஒரு சமோசா கூட விற்காத நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா பயந்து ஓடி இருப்போம், இந்த பிசினஸே வேணாம், நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இது இழந்த வரைக்கும் போது, இதுக்கு மேல நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு போயிடுவோம். ஆனா அவங்க விடாம
முயற்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் அவுட்லெட்ல கடைகள் மூலியமா கொரோனா நின்னதுக்கு அப்புறம் 1-2 இருந்தது 50 கடைகளா உருவாகுது. முத பெங்களூர்ல கர்நாடகால தான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அங்க இருந்து இன்ன வரைக்கும் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களோட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் அவங்க பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் தான். சோ அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அது உங்களோட பிசினஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலயும் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலயும் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, எடுத்த உடனே நம்ம ஒரு சமோசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், இந்த வேர்ல்டுலயே இந்த இந்தியாலயே நம்ம ஏரியாலயே நம்ம தான் பெஸ்ட் சமோசா கொடுக்கணுங்கிற ஐடியாக்குள்ள எல்லாம் அவங்க போவே இல்ல. மக்களுக்கு என்ன தேவை, அந்த மக்கள் எதை விரும்புறாங்க, இந்த இடத்துல எது கிடைக்கல அப்படிங்கிறதுக்குள்ள தான் அவங்க ஃபோக்கஸே பண்றாங்க. இந்த ஒரு பாயிண்டை எல்லா பிசினஸ்லயும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா நம்ம தான் வந்து தரத்துல வேற லெவல்ல மாசா நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த இடத்துல மக்களுக்கு என்ன தேவை, என்ன கிடைக்குது, மக்கள் எதை விரும்புறாங்க அப்படிங்கறத நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்க பிசினஸ் டெவலப் ஆகும். அதுதான் முதல் விஷயமே. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, இவங்க டைப் மூலமா காஃபி ஷாப்ல, கஃபேல, அப்புறம் வந்துட்டு ஸ்டார்பக்ஸ்ல, ஏர்லைன்ஸ் டிராவல்ஸ்ல, என்டர்டைன்மெண்ட் அதாவது தியேட்டர்ல, காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட நிறைய டைப் கேக்குறாங்க. ஒரு ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டுக்கு இவங்களோட சமோசா எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அது மூலமா வர்ற லாபத்தை எடுக்கிறாங்க. எடுத்தோனே கடை, எடுத்தோனே வந்து ஒரு அவுட்லெட், எடுத்தோனே ஒரு பிரான்சைசி அப்படின்லாம் போகாம எடுத்தோனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் அவங்க நுழையறாங்க. அது மூலமா வருமானம் பார்த்து அது மூலமா லாபம் எடுத்து இதுக்குன்னு ஒரு நேம செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைகளுக்குள்ளேயே வர்றாங்க. அப்புறம் மூணாவது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்க ஒரு இடத்துல டவுன் ஆனாலும் உடனே அதை மூடி வச்சுட்டு கிளம்பாம திரும்பியும் போராடுற ஒரு முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த முயற்சி எப்பவுமே நம்ம எல்லா பிசினஸுக்கும் கண்டிப்பா தேவை. அப்புறம் இவங்க சமோசாலேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸை கொண்டு வந்தாங்க. மஞ்சூரியன்ல கொண்டு வந்தாங்க, பன்னீர் டிக்கால கொண்டு வந்தாங்க. சமோசா அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், உள்ள வெங்காயம் இருக்கும், ஆனியன் வச்ச சமோசா இருக்கும், இல்லைன்னா ஆலு வச்சு ஒரு சமோசா இருக்கும். இதை தவிர வேற எந்த சமோசாவும் நம்ம பெருசா சாப்பிட்டுருக்க மாட்டோம். பட் இந்த சமோசா சிங்ல எக்கச்சக்கமான வெரைட்டில சமோசா, கச்சோரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் மக்கள் கிட்ட பயங்கரமான ரீச் இருந்தது. புதுசா ட்ரை பண்றது, அந்த ட்ரை பண்ணும்போது மக்கள் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னா அதை உடனே மாத்திக்கிறது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, இது தொடர்ந்து விடாம இதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறனாலதான் இன்னைக்கு சமோசா சிங் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். சோ இவங்களோட கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது ஒரு டேக் அவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த வகையில நம்ம சம்பாதிக்கலாமோ அதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி போய் டை அப் கேட்கறது, அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறது, அவங்க மூலமா கொலாப் பண்றதுங்கிறத நிறுத்தவே கூடாது. வெரைட்டிஸ், அதாவது மக்களுக்கு தேவைப்படுறத வித்தியாசமா நிறைய கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா எந்த ஒரு டவுன் வந்தாலும் நிறுத்திட்டு திரும்ப ஓடாம மோதி சண்டை போட அதுக்கான ஒரு தைரியத்தை உருவாக்குற சக்தியை நம்ம கிட்ட எப்பயுமே வச்சுக்கணும். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். சோ சமோசா சிங் எப்படி வளர்ந்தாங்க, எந்த அளவுக்கு இந்த அவங்க பிசினஸ் மேல ஏறி இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆன்லைன்ல நிறைய பேர் இதை பத்தி பேசினாங்க. சோ அந்த பிசினஸ் எப்படி வளர்ந்தது, நீங்க அதை வச்சு எப்படி பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியாஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டோ கேள்வியோ இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லப்படும். அதுக்கு தனியா ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணுவோம். சோ மறக்காம அதை பண்ணுங்க மக்களே. ஓகேவா? மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. எப்படி இந்த பிசினஸ் ஐடியாலாம் உனக்கு தெரியுது அப்படின்னா நான் ஃப்ரீடம் ஆப்ல தான் போய் தெரிஞ்சுக்கிறேன். சோ நீங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உடனடியே ஃப்ரீடம் ஆப்ல போய் பிசினஸ் மட்டும் இல்லங்க, ஃபினான்ஸ், ஃபார்மிங்னு உங்க லைஃபுக்கு என்னென்ன தேவை, நீங்க எப்படி க்ரோ ஆகணுமோ அது எல்லாத்துக்கும் கோர்சஸ் அங்க இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக்க.